சட்டசபையில் ஸ்டாலின் உட்பட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகர் உருவபொம்மையை எரித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். சட்டசபையில் திமுகவினர் அமளியில் தொடர்ந்து ஈடுபடுவதால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் ஒரு வார காலம் இடைநீக்கம் செய்து சபாநாயகர் உத்தரவிட்டார். மேலும் ஸ்டாலின் உட்பட அனைவரையும் அவை காவலர்கள் அவையிலிருந்து வெளியேற்றினார்கள். இதனால் ஆத்திரமடைந்த திமுகவினர் திருவல்லிக்கேணி, சைதாப்பேட்டை, எழும்பூர் உள்ளிட்ட இடங்களில் சபாநாயகர் உருவபொம்மையை எரிக்க முயற்சி செய்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். எங்கள் உயிரினும் மேலான தளபதியை காவல்துறை மூலம் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்ற கொடும்பாவி தனபாலை கண்டித்து அவருடைய கொடும்பாவியை இன்று நாங்கள் அண்ணா சாலையில் சேப்பாக்கம் பகுதி சார்பாக கண்டித்திருக்கிறோம். மேலும் தனபால் இதே தொடர் நடவடிக்கை எடுத்தால் இனி தமிழ்நாடு முழுவதும் கடுமையான போராட்டம் நடைபெறும். தனபால் ஒழிக!